அண்ணா, நாங்கள் நோர்வேக்கு எப்படி வாரது அண்ணா? நோர்வேல வேலை எடுக்கலாமா அண்ணா? நோர்வேக்கு படிக்க வரலாமா அண்ணா? நோர்வேல குடியேறது எப்படி? எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நாளைக்கு எப்படி அவரேஜாக வந்து ஒரு 5 இன்பாக்ஸ் மெசேஜ் வரும். அதில் ஒரு மெசேஜ் கட்டாயம் இப்படியா தான் இருக்கும். அண்ணா, நீங்கள் எப்படி நோர்வேக்கு போனீங்க? நாங்கள் நோர்வேக்கு படிக்க வரலாமா அண்ணா? நாங்கள் நோர்வேக்கு வேலை செய்ய வரலாமா? இல்லை ஏதாவது ஒரு வழிமுறையில் நாங்கள் நோர்வேல வந்து குடியேறலாமான்னு சொல்லி பல பேர் என்னட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்காண்டி தான் இந்த காணொளி. நோர்வேல சட்டபூர்வமாக குடியேறதுக்கு வந்து பல வழிமுறைகள் இருக்குது. அது ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம், ஒர்க் விசாவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி விசா இருக்குது, அசூல் அதாவது வந்து அகதி அந்தஸ்து கேட்கலாம். நீங்கள் இப்படி பல வழிமுறைகள் வந்து இருக்குது நோர்வேல குடியேறதுக்கு. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் வந்து யார் கேட்டேன்னு சொல்லி சொன்னால், அதிகமாக வந்து முதலெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இலங்கையிலேருந்து கேட்குறவ கூட இப்போ வந்து கட்டார், துபாயில், மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிறவே வந்து பல பேர் வந்து நோர்வேல சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் ஒன்று வந்திருக்கு அண்ணா, இது உண்மையாக? அதை பற்றியும் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து ஐரோப்பாவில் இருக்கிறவ இப்போ வந்து நோர்வேண்ட இந்த பல வீடியோக்களை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன், நான் 10 வருஷம், நீங்கள் முதல் ஃப்ரான்ஸில் இருந்த நீங்கள் இப்போ போய் நோர்வேல இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன நோர்வேக்கு போனீங்க, நாங்களும் நோர்வேல வந்து வேலை செய்யலாமா, என்னென்று அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமான காணொளி தான் இந்த காணொளி. விரைவாக சுருக்கமாக சொல்கிறேன். ஓகே, முதலாவது வந்து ஸ்டூடெண்ட் விசாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டூடெண்ட் விசா வந்து நீங்கள் ஐரோப்பாவில் வேறு நாடுகளுக்கு யூகே, ஆஸ்திரேலியா படிக்க போகிற மாதிரி வந்து நீங்கள் நோர்வேக்கும் படிக்க வரலாம். நோர்வேக்கு முக்கியமாக என்ன படிக்க வரலாம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஓகே உங்களுடைய படிப்பை இலங்கையிலோ இந்தியாவிலோ நீங்கள் +2 ஏலோ முடிச்சிட்டிங்க, இல்லை யூனிவர்சிட்டி முடிச்சிட்டிங்க, ஒரு பேச்சுலர் ஒன்று செய்ய போகிறீங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாஸ்டர் ஒன்று செய்ய போகிறீங்க, இல்லை PhD ஒன்று முடிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து நோர்வேல வந்து பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒஸ்லோவில் வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம். நீங்கள் இங்கே இருந்த ஒரு 1500 கிலோமீட்டர் நோர்த்தன் நோர்வேயில் இருக்கிற த்ரம்சோ, பூதோன்னு சொல்லி பல யூனிவர்சிட்டிகள் இருக்குது. அங்கே அப்ளை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு தொழிற்கல்விக்கு, அதாவது இல்லைன்னு சொன்னால் மாஸ்டருக்கு இல்லை PhDக்கு வந்து நீங்கள் அங்கே அப்ளை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஈஸி. அப்படி வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடு தான் அப்படித்தான் முதலாக வந்து மாஸ்டர் முடிக்க வந்தவன். இலங்கையில் வவுனியாவில் நாங்கள் ஒன்றா படித்த நாங்கள் இங்கே வந்து மாஸ்டர் முடித்து PhD முடித்து இப்போ டபுள் PhD முடிக்க இருக்கிறான். இங்கே ஆள் வேலை எடுத்து செட்டிலம் ஆகிட்டான். அதாவது வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் வர போகிறீங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஓகே ஏதாவது ஒரு நோர்வேல உள்ள, அதாவது நோர்த்தன் யூனிவர்சிட்டி, நோர்த்தன் சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா அங்கே வந்து அங்கே அட்மிஷன் கிடைக்கிறது வந்து ஈஸி. நீங்கள் பேச்சுலருக்கோ இல்லை மாஸ்டருக்கோ இல்லை PhDக்கோ வந்து அட்மிஷன் தேடி அங்கே உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே உங்களோட படிப்பு முடிய வந்து நீங்கள் அது சம்மந்தமாக வந்து வேலையும் வந்து நீங்கள் இங்கேயே தேடி எடுக்கலாம். ஸ்டூடெண்ட் விசாவை வந்து பிறகு ஒர்க் விசாவை மாற்றிக்கொள்ளணும். ஒர்க் விசா முடிஞ்ச பிறகு நீங்கள் 7 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நோர்வேஜன் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணி நேஷனாலிட்டி கூட எடுக்கலும். ஸோ இப்படியான, அதாவது வந்து இதுதான் வந்து கல்வி மூலம், ஸ்டூடெண்ட் மூலம் வாரத்துக்கான வழிமுறைகள். அதை விட்டுட்டு வந்து வேறு தொழில் தகமைக்கும் அந்த இப்போ தொழில்னு சொல்லிட்டுனா ஓகே நீங்கள் இப்போ நோர்வேஜன் ஷெப்பாக வர போகிறீங்க, ஒரு இடத்துல நோர்வேஜன் குக்குக்கு படிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ப்ரைவேட்டான இதுகளும் இருக்குது. அப்படியான இதுகள் வந்து சரியான கஷ்டம். அந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கிறது கஷ்டம். ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறது கஷ்டம். ஈஸியாக ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிறது வந்து மாஸ்டர் PhDக்கு தான். ஸோ இதுதான் முதலாவது. இது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் அப்படியே படிப்பு முடிய இங்கேயே வேலை எடுத்து இங்கேயே செட்டில் ஆகி நீங்கள் நோர்வேஜிய குடிமகனாக ஆகலாம். இது வந்து முதலாவது வழிமுறை. 2வது வழிமுறை வந்து ஒர்க் விசா, வேலை விசாவை பார்ப்போம். வேலை விசாவை பொறுத்த வரைக்கும் நோர்வே வந்து ஸ்கில்ட் ஒர்க்கரை தான் எடுக்கணும். வெளிநாடுகளில் இருந்து எடுக்கிறது வந்து ஸ்கில் ஒர்க்கர். அதிலும் வந்து 90% ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா IT, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, IT தான் இப்போ எங்கே பார்த்தாலும் முன்னிலையில் நிற்கிது. நோர்வேயும் வந்து IT சம்மந்தமான ஆக்களை தான் எடுக்குது. கடந்த ஒரு 10 வருஷமாக நான் நினைக்கிறேன் அதிகளவான இந்தியர்கள் வந்து தமிழாக்களாக இருக்கலாம், ஏன்னா பல தமிழர்களை தெரியும், பல மலையாளிகளை தெரியும், இங்கே வந்து எல்லாம் வந்து IT விசாவில் தான். IT விசான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு IT வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். லிங்க்டின் அதுதான் வந்து முக்கியமாக வந்து நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து பிரசுரிக்கிற இடம் வந்து அதுதான். 90% இது வந்து வந்தவே வந்து என்னென்று உங்களுக்கு இந்த வேலை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லிங்க்டின் மூலமாக தான். நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்படியும் ஒரு லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். உங்களோட இதுகள் எல்லாமே அதில் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. முக்கியமான இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையிலையோ இல்லை கொழும்பிலையோ நீங்கள்
ஐடி ஃபீல்டில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்கிற அதே ஃபீல்டான அதே வேலைகளை வந்து இப்போ நீங்கள் நோர்வே நிறுவனங்கள்ன்ற முக்கியமான நிறுவனங்கள்ன்ற இதுகளில் வந்து லிங்க்டின்ல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணி ஆன்லைன்லேயே இதுகள் என்ன சொல்கிற இன்டர்வியூ எல்லாம் முடித்து அதுக்கு பிறகு வந்து ஒர்க் விசாக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் டிரெக்டாக இங்கே வந்தோ இல்லை விசா அப்ளை பண்ணியோ நீங்கள் இங்கே வந்து எல்லாம் வேலை தேட முடியாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு நிறுவனத்தை வந்து நீங்கள் அங்கே இருந்தே கண்டுபிடிக்க வேணும். அந்த நிறுவனம் தான் உங்களுக்கு தேவையான அந்த விசாவுக்கு வந்து அவர்கள் அப்ளை பண்ணி அதன் மூலமாக வந்து வரலாம். நீங்கள் தனியாகவும் வரலாம், நீங்கள் குடும்பம்னு சொல்லி சொன்னால் மனைவி பிள்ளைகளோடையும் இங்கே வரலாம். ஸோ ஒர்க் விசாவில் முக்கியமானது இந்த ஐடியில் வந்து என்னென்ன வேலையை இல்லை ஒரு நோர்வே நிறுவனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறன்றது வந்து உங்களோட லிங்க்டினை பொறுத்தது. அது சம்மந்தமான வேறு தகவல்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் கேளுங்க, நான் கீழே போடுறேன். இது முக்கியமானது. மற்ற வந்து அந்த ஸ்கில் விசாவில் வந்து மற்ற வந்து என்ன சொல்கிறது சரியான குறைவு. வேறு ஐடியை தவிர மெட்டாக்கள் இங்கே வாரது இல்லை நோர்வே நிறுவனங்கள் வந்து அப்படி எடுக்கிறது வந்து சரியான குறைவு. ஸோ ஒர்க் விசாவில் இது உண்டு. இதுக்கு தான் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும். எனக்கு கடந்த ஒரு 2-3 மாதமாக வந்து இன்ஸ்டாகிராமில் பல பேர் வந்து அண்ணா இப்படி நாங்கள் கட்டாரில் இருக்கிறோம், அண்ணா நாங்கள் துபாயில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் ஏஜென்சி வந்து இப்படி நோர்வேயில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று அடித்து தந்திருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. துபாய் டோஹாவில் மட்டுமில்லை, எனக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் அப்படி பல இதுகள் வந்தது. இது ஒருக்கா உண்மையான்னு சொல்லி என்னென்று பார்க்கலாம். ஒருக்கா அது வந்து நான் அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தவன். அதில் பார்த்தா வந்து நோர்வேயில் உள்ள பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டுகள் கூப் என்று சொல்லி உண்டு, அடுத்தது வந்து மெனி என்று சொல்லி உண்டு. இப்படியான இந்த சூப்பர் மார்க்கெட் வேலைகள் வந்து ஸ்கில்டான ஒர்க்கில் அது வந்து அன்ஸ்கில்டுக்கு வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து அப்படியான இதுகளுக்கு வந்து நோர்வே நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து ஒரு போதுமே வந்து ஆக்களை எடுக்கிற இல்லை ஸ்பான்சர் பண்ணி. இங்கேயே அந்த வேலைக்கு வந்து ஆக்கள் இருக்கணும் இல்லையான்னு சொல்லிச்சுன்னா அந்த வேலையே எடுக்கலாமே இங்கே பல பேர் இருக்கணும் நோர்வேல. ஸோ உங்களுக்கு நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க இல்லை டோஹாவில் இருக்கிறீங்க இல்லை இந்தியாவில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஏஜென்சி ஒருத்தன் சொல்கிறான் நோர்வேல சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வந்து வேலை இருக்குது 5 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் அது 100% வந்து ஃபேக்கான ஒரு விஷயம். ஸோ அதை நம்பி நீங்கள் காசு கட்டி ஏமாந்துடாதீங்க. அன்ஸ்கில் ஒர்க் விசா வந்து இங்கே கொடுக்குறதே இல்லை. ஐடியை தவிர 90% ஐடி, மற்ற எதுக்குமே வந்து இங்கே வந்து வேலை விசா எடுக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அடுத்தது வந்து கேர் கிவர் அப்படின்னு சொல்லி இப்போ யூகேல எல்லாம் கேர் கிவர்ன்னு சொல்லி அந்த விசாக்கள் எல்லாம் கொடுத்தவங்க அப்படியான விசாக்கள் வந்து இங்கே கொடுக்குறது குறைவு. நர்சிங் சம்மந்தமாக வாராங்க, அது வந்து கூட வந்து பிலிப்பைன்ஸில் இருந்து வாராங்க. பிலிப்பைன்ஸில் உள்ள நிறுவனங்களும் நோர்வே நிறுவனங்களும் இணைஞ்சு வேலை செய்கிற அங்கே உள்ள தகுதியான ஆக்களை இங்கே அனுப்பி அப்படியான இதுகள் நடக்குது. இந்தியாவில் இருந்தோ இல்லை இலங்கையில் இருந்தோ நர்சிங் இல்லை அது சம்மந்தமாக இங்கே நான் ஒரு தரையும் சந்திக்கவும் இல்லை. ஆனால் அது சம்மந்தமாக நான் ஒரு தரம் கேள்விப்படவும் இல்லை. நோர்வே வந்து நர்சிங் சம்மந்தமாக இந்தியா இலங்கையில் இருந்து ஆக்களை எடுக்குதுன்னு சொல்லி. ஸோ ஒரே ஒரு ஒர்க் விசா வந்து இந்த ஐடி சம்மந்தமானது தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது 2வது. ஸோ நீங்கள் முக்கியமாக பல பேர் கேட்ட நீங்கள் துபாய் டோஹாவில் இருந்து ஏஜென்சி மூலம் இப்படியான சூப்பர் மார்க்கெட் வேலைகள் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்பாதீங்க. ஓகே, 3வது வந்து ஃபேமிலி விசா. ஃபேமிலி விசான்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னன்னு சொல்கிறேன், இப்போ உங்களோட கணவனோ மனைவியோ இல்லை காதலியோ இங்கே இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா அவ உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியானது, அது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அது வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் இங்கே சமூக வலைத்தளங்களில் யாரையாவது காதலிக்க வேணும், காதலித்து தான் நீங்கள் இங்கே வரலாம். ஓகே, அதை விடுவோம். அது வந்து 3வது. 4வது வந்து அகதி அந்தஸ்து. அசுலம் கேட்குறது. அகதி அந்தஸ்து என்னென்னு கேட்குறேன்னு சொல்லிச்சோன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ இலங்கையிலேருந்து நாங்கள் தமிழ் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 16,000-17,000 தமிழர்கள் வந்து நோர்வேல வசிக்கணும். இல்லை 99% இல்லை 100% வந்தது வந்து அசூலில் தான். அதாவது வந்து அகதி அந்தஸ்து கேட்டு தான். அதாவது வந்து இலங்கையில் போர் நடந்த காலத்தில் வந்து நாங்கள் இங்கே அகதி அந்தஸ்து கேட்டு வந்து நான் இல்லை இங்கே உள்ள மற்ற தமிழர்கள் நான் வந்தது ஃப்ரான்ஸுக்கு அப்படி வந்து குடியேறினவ தான் கூட. அகதி அந்தஸ்து உங்களுக்கு எப்படி வேலை செய்யுமா என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து உங்களோட சொந்த நாட்டில் உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்னொரு நாட்டில் வந்து உங்களோட அகதி தஞ்சம் கேட்கலாம். உதாரணத்துக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து நோர்வே வந்து இலங்கையில் இருந்து தமிழர்களை அகதி அந்தஸ்து கொடுத்தது வந்து சரியான குறைவுன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இலங்கையில் இருந்து நோர்வேக்கு வந்து அகதி அந்தஸ்து கேட்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால்
உங்களோட உயிருக்கு ஆபத்து என்ன ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக வந்து உறுதிப்படுத்த வேணும். அதாவது வந்து இந்த ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் எல்லா எவிடன்ஸும் கொடுத்து இதண்டா பிறகு ஓகே அது அவங்க நம்பி அதெல்லாம் செக் பண்ணி அவங்க நம்பினாங்கன்னு சொன்னால் அகதி தஞ்சம் கிடைக்கும். இப்போத்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இந்தியாவுக்கு இது செல்லுபடியே ஆகாது. இலங்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்போ அகதி அந்தஸ்து மூலமாக வந்து இங்கே கேட்குறது வந்து சரியான குறைவு. அப்படி என்றாலும் கொடுக்குறது வந்து குறைவு. உங்களுக்கு உண்மையாகவே இலங்கையில் உங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனை இருக்குது, உங்களால் அதை நிரூபிக்க முடியும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்து அகதி தஞ்சம் கேட்கலாம். ஓகே, இவ்வளவு தான் இந்த அதாவது முதலாவது வந்து ஸ்டூடெண்ட் விசா, ரெண்டாவது வந்து ஒர்க் விசா, மூன்றாவது வந்து ஃபேமிலி விசா, அடுத்தது வந்து இந்த அகதி தஞ்சம், அஞ்சாவது இன்னொரு விடயம் வந்து இந்த ஐரோப்பாவில் வேறு நாடுகளில் இருக்கிறவ, உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிறவ, இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துக்கல்லில் இருக்கிறவ என்னட்ட பல பேர் கேட்டிருக்கீங்க, தம்பி நீங்கள் முதல் ஃப்ரான்ஸில் இருந்திருக்கிறீங்க, இப்போ நோர்வேல இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்று போனீங்க, நாங்களும் நோர்வேல வந்து வேலை செய்யலாமாண்டு. உண்மையாக நான் சொன்ன நாடுகளில் அதாவது ஸ்பெயினாக இருக்கலாம், இத்தாலி, போர்த்துக்கல், ஃப்ரான்ஸில் எடுக்கிற சம்பளத்தை விட இங்கே சம்பளம் கூடன்றா வாழ்க்கை செலவும் கூட, அது வேறு கதை. ஆனால் ஒரு சிறந்த நாடு நீங்கள் ஃப்ரான்ஸ். நான் சொன்ன நாடுகளை விட இங்கே வாழ்க்கை தரம் வந்து சிறப்பாக இருக்கும். உண்மையாகவே சிறந்த நாடு. அது ஏன் அப்படி வாழ்க்கை தரம் சிறப்பு ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு காணொளி என்று போடுறேன். ஆனால் நீங்கள் எப்படியான ஆக்கள் இங்கே வரலாம்னு சொல்லி சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தில் 27 நாடு இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியான்னு சொல்லி சுவிஸ், நோர்வே, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத ஒரு 2-3 நாடுகள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வந்து இந்த 28-29 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் நீங்கள் குடியுரிமை பெற்றிருந்தால் நீங்கள் இந்த நாடுகளுக்குள்ள, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள உள்ள நாடுகளுக்குள்ள நீங்கள் போய் எவ்வளோ காலம் வேணுமென்றாலும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் வேலை செய்யலாம். இது வந்து ஒரு பொதுவான சட்ட விதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. நான் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தேன். நான் 10 வருஷம் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி எடுத்தேன். அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை எடுத்துட்டு இங்கே வந்து வேலை செய்தேன். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க, இல்லை இத்தாலியில் இருக்கிறீங்க, இல்லை போர்த்துக்கல்லில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அந்தந்த நாட்டு குடியுரிமை இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் நோர்வேக்கு வரலாம். வந்து 90 நாள் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. 90 நாளுக்கு வந்து விசா இல்லாமல் நிற்கலாம். 90 நாள் அப்புறம் நீங்கள் ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் திருப்பி வரலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஒரு கிளீனிங் வேலையோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் வேலையோ வந்து நீங்கள் சுகமாக தேடி எடுத்து அவங்கள்ட்ட, அதாவது வந்து உரிமையாளர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வாங்கி அது பதிஞ்சு அப்படியே இங்கே தங்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் குடியுரிமை இருக்கணும். இல்லை நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் கட்டிட்டீங்க, குழந்தை பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி சொன்னாலும், ஒரு ஆளுக்கு, அதாவது கணவனுக்கு குடியுரிமை இருக்குது, மனைவிக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. யாரில் ஒரு ஆள் 2 பேரில் ஒரு ஆளுக்கு குடியுரிமை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கணவனுக்கு இருந்தால் கணவன் வரலாம், மனைவிக்கு இருந்தால் மனைவி வந்து இங்கே வேலை இதண்டு அப்படியே நீங்களும் வந்து அவாவால் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் தனியாளன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு குடியுரிமை வேணும். ஐரோப்பிய நாடு ஒன்றிலே குடியுரிமை இருந்தால் இங்கே வந்து வேலை செய்யலாம். நீங்கள் கணவன் மனைவியாண்டா 2 பேருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2ல் ஒரு ஆளுக்கு அந்த நாட்டு குடியுரிமை இருந்தால் இங்கே வந்து பதிஞ்சிட்டு வேலை செய்யலாம், இங்கே இருக்கலாம், பிள்ளைகள் எல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சொந்த நாட்டில் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஒரு ஈஸியான வழிமுறை நீங்கள் ஐரோப்பாவில் இருந்து இங்கே வந்து குடியேறதுக்கு. உண்மையாகவே வந்து நீங்கள் இப்போ போர்த்துக்கல், இங்கே வந்து கன பேர் வந்து நோர்வேல அதிகமான வேலை செய்கிறாக்கள் எல்லாம் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். உதாரணத்துக்கு வந்து போலந்தில் இருந்து ஒரு 1,00,000 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி போர்த்துக்கல், இத்தாலி, ஸ்பெயினில் இருந்து அங்கே எல்லாம் சம்பளம் குறைவான்னு சொல்லி இங்கே வந்து கன பேர் வந்து ரெஸ்டாரண்ட் வேலைகள், கிளீனிங் வேலைகள்னு சொல்லி செய்யணும். உதாரணத்துக்கு நீங்களும் எங்கேயாவது ஒரு ஐரோப்பிய நாட்டிலேருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் நான் சொன்ன மாதிரி குடியுரிமை இருந்தால், அதை விட உங்களுக்கு அப்படி குடியுரிமை இல்லை, 2 பேருக்கும் குடியுரிமை இல்லை நீங்கள் தனியால் உங்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு அந்த உதாரணத்துக்கு 10 வருஷ விசா இருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த விசாக்களோட வந்து இங்கே வேலை எடுக்க இயலாது, வேலை செய்ய முடியாது. ஸோ எல்லா வழிமுறையும் சொல்லிட்டேன். நோர்வேக்கு நீங்கள் எப்படி வந்து குடியேறலாம்னு. நோர்வே உண்மையாகவே வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த நாடு. மற்ற நான் சொன்ன ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் காலநிலை ஒன்று பிரச்சனை. நான் ஏன் நோர்வே சிறந்தன்னு சொல்லி வேணுமென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு காணொலி ஒன்று போடுறேன் உங்களுக்கு. அதாவது ஐரோப்பாவில் உள்ள ஆட்கள் இங்கே வந்து இருக்கலாம் என்றதுக்கான ஒரு காணொலி உண்டு. சொன்ன இதுகளில் ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கேளுங்க, உங்களுக்கு பதிலளிக்கிறேன். காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.